என் பேர் சிவபிரசாத்ங்க. ரியல் ஒர்க் ஸ்டுடியோஸ்னு ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் கம்பெனி ரன் பண்ணுறேன். நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். மாநகரம், பிச்சைக்காரன் 2, திமிரு பிடிச்சவன், லியோ, மாஸ்டர், விக்ரம் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய டேரக்டர்ஸ் கூட இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி 15 இயர்ஸாக கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திபன் சாரோட டீன்ஸ்னு ஒரு படத்துக்கு பண்ணோம். அது ரொம்ப விஎஃப்எக்ஸ் ஹெவி படம். அதுக்கு ஒரு 4 மந்த்ஸில் வந்து ஒரு க்ளோஸ் டு 500 ஷார்ட்ஸ் எங்ககிட்ட வந்துச்சு. நாங்கள் அதை பண்ணுறோன்னு சொல்லி எடுத்தோம். எடுத்து ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒர்க்கு ரொம்ப அதிகமாக அது மேலே அடிஷன்ஸ் கரெக்ஷன்ஸு பண்ணி கொடுக்குறதுல வந்து மேலே கேட்டு அது வேலை அதிகமாச்சு. ஒரு 20% எல்லாம் நம்ம அக்கமடேட் பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்லி நாங்களும் பண்ணிகிட்ருந்தோம். ரொம்ப அதிகமாச்சு. அப்புறம் எல்லாம் முடிக்கும்போது வந்து டிலேன்னு ஒரு இந்த அதிகமானதுனால வர டிலேயை காரணம் காட்டி பேமெண்ட் வந்து உடனே வாங்க முடியல. கடைசியாக பேமெண்ட்ஸ்லாம் வந்து முடிச்சுட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர்லாம் வந்துச்சு. ஸோ நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் பண்ணிவிட்டு வாங்கலான்னு போகும்போது பார்த்தா ஆக்சுவல் ஆனதை வந்து கேட்டோம். அப்போ வந்து இல்லை, ஏமாத்துறீங்க, நீங்கள் அதிகமாக கேட்குறீங்க, ஒன்றுமே தர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சைட்லேருந்து மிரட்டல்கள்லாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ இப்போது வந்து நான் சிவில் சூட் ஃபைல் பண்ணி 9th அன்னைக்கு ஹியரிங் இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ்லேயும் வந்து நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு வந்து புகார் அளிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் சைடு தப்பு எதுவுமே பண்ணலைங்க. உழைச்சோம், அதிகமான வேலைகள் கொடுத்தாங்க, அதுக்கு அதிகமான காஸ்ட் ஆச்சு, அதை கேட்டிருக்கோம். அது ஃப்ரீயாக கேட்குறாங்க. முடித்த ஒர்க்கை கேட்டாங்க. அது வந்து கொடுக்கும்போது காசு வேணும்னு கேட்டதுக்கு முடிக்கவே இல்லை அப்படின்னு புகார் சொல்லியிருக்காங்க. காசு வாங்கிட்டு நான் வேலையை முடிக்கலை. இப்போ படம் ரிலீஸ் வந்து 12ஆம் தேதி பிளான் பண்ணுறாங்க. நாங்கள் செஞ்ச ஷார்ட்ஸ் வச்சு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா 400க்கும் மேற்பட்ட ஷார்ட்ஸ் நாங்கள் டெலிவர் பண்ணியிருக்கோம். மைனர் கரெக்ஷன்ஸ் இருக்கிற வெர்ஷன்ஸ் வந்து நாங்கள் நம்பிக்கையின் பேரில் ஃபுல் டெலிவரி கொடுத்தோம். அதை வச்சு தான் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நாங்கள் ஸ்டே வந்து சிவில் கோர்ட்டில் போட்டிருக்கிறதுனால இந்த புகார்கள் வந்து என் மேலே இருக்குது. இது முழுக்க பொய்யான குற்றச்சாட்டு தான். ஸோ இது வந்து எங்கள் சைடில் வந்து தப்பு எதுவும் இல்லைங்க. ஆனால் கண்டிப்பாக ஜுடிஷியல் சிஸ்டத்தை நம்புகிறேன், போலீஸ் சிஸ்டத்தையும் நம்புகிறேன். நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணவும் நான் போய் எல்லாத்தையுமே டெலிவர் பண்ணும்போது ரேஸ்கோர்ஸ் இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட எல்லாமே டெலிவர் பண்ணி அவரும் புரிஞ்சுக்கிட்டார். அவரும் புரிஞ்சு எனக்கு எல்லாமே உதவுனார். மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திபன் சார் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுமே இன்ஸ்பெக்டர் சார் தான். நான் மீட் பண்ண போகும்போது யாரும் வரலை. வேறு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து என்னை மிரட்டினாங்க. நான் வந்து இப்போ கொடுத்தே ஆகணும். அப்புறம் ஃபோன்லேயுமே மிரட்டினாங்க. நான் உங்களை நீ என்ன ஒன்றும் இல்லாமல் பண்ணுவேன்னெல்லாம் மிரட்டப்பட்டது. ஸோ இதெல்லாம் தாண்டி வேலையை முடிச்சுட்டு பணம் கேட்டபோது வந்த பிரச்சனைகள் தான் இதுங்க. ஸோ இதுதான் எங்கள் தரப்பில் இருக்கிற விளக்கம். நன்றி.